அன்பானவர்களே, போன வீடியோவில் இந்திய இராணுவத்தினரால் காஷ்மீர்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னு பார்த்தோம். மேலும் சில விஷயங்களை காஷ்மீரை பற்றி இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கலாம். உலகத்திலேயே அழகிய பள்ளத்தாக்குன்னு சொன்னால் அது காஷ்மீர் தான். ஆனால் இன்னைக்கு மரண பள்ளத்தாக்காக மாற்றப்பட்டிருக்குது. அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போயிருக்காங்க. காஷ்மீர் தலைநகரான ஸ்ரீநகரில் காணாமல் போனவர்களுடைய பெற்றோர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பே செயல்படுது. 2008 வருஷம் மார்ச் 29 இந்த அமைப்பு வெளியிட்ட ஆய்வறிக்கையில் உரி அப்படிங்கிற மாவட்டத்தில் 18 கிராமங்கள் இருந்து 940 சடலங்கள் புதைகுழியிலிருந்து கண்டறியப்பட்டதா பட்டியலிட்டிருக்காங்க. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் காணாமல் போவதன் அர்த்தம் என்னன்னா கொலை செய்யப்படுவது தான். தீவிரவாதின்னு சந்தேகத்தின் பேரில் கைதும் செய்யப்படுவாங்க, சத்தம் இல்லாமல் கொலையும் செய்யப்படுவாங்க. உலக மனித உரிமைகள் மற்றும் நீதிக்கான தீர்ப்பாயம் அப்படிங்கிற அமைப்பு சில ஆண்டுகளுக்கு முன்பு காஷ்மீரில் மரண படுகொலிகளை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொண்டுச்சு. அதோட முடிவுன்னு பார்த்தீங்கன்னா மிக கோரமானதாக இருந்துச்சு. பாராமுல்லா மாவட்டத்தில் மட்டும் 1122 புதைக்குழிகளும், குப்வாரா மாவட்டத்தில் மட்டும் 1453 புதைக்குழிகளும், பாந்திபோரா மாவட்டத்தில் 125 புதைக்குழிகளும் இருந்துச்சு. இந்த 3 மாவட்டங்களில் மட்டும் கொத்து கொத்தா கொலை குழிகள் இருந்து மட்டும் 2943 சடலங்கள் மீட்கப்பட்டன. இது ஏதோ இறந்து போய் புதைக்கப்பட்டவருடைய சமாதிகளை தவறுதலாக கணக்கெடுத்து சொல்லப்பட்ட புள்ளிவிவரம் அல்ல. அனைத்தும் உண்மையானது. அந்த அளவுக்கு அங்கு கொலைகள் மலிந்து கிடக்குது. பல புதைக்குழிகளில் 1க்கும் மேற்பட்ட சடலங்கள் கண்டறியப்பட்டன. பாராமுல்லா மாவட்டத்தில் உள்ள கிச்சாமா அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த பெரியவர் தாங்கள் இதுவரை 230 சடலங்களை புதைத்துள்ளதாக வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க. இந்த சின்ன கிராமத்தில் மட்டும் 165 மரண குழிகள் கண்டறியப்பட்டன. இந்த சடலங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு இராணுவத்தால் கொண்டு வரப்பட்டு புதைக்கப்படும். பிணம் வருவதற்கு முன்பே அந்த கிராமத்தை சேர்ந்த பெரியவர்களுக்கு புதைக்குழி தோண்ட சொல்லி தகவல் வரும். ஏன் எதுக்கு அப்படின்லாம் கேள்வி கேட்காம தங்களுடைய சகோதரர்களை புதைப்பதற்காக கூட சில புதைக்குழிகளை அவங்களே தோண்ட வேண்டியிருக்கும். கேள்வி கேட்டால் அவங்களையும் நாளைக்கு வேறொரு கிராமத்தில் புதைக்குழியில் புதைச்சிருவாங்க. இந்த சடலங்களுக்கு இராணுவம் சொல்லும் ஒரே ஒரு விளக்கம் இவர்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படிங்கிறது மட்டும்தான். பிணங்கள் எழுந்து பேச போகுது அப்படிங்கிற தைரியத்தில் கூசாமல் பொய் சொல்கிறாங்க இந்திய இராணுவத்தினர். இப்படி புதைக்கப்படக்கூடிய சடலங்களுடைய அடையாளங்களை கேள்விப்பட்டு தொலைதூரத்தில் இருந்து வரும் சில உறவினர்கள் அதுக்கப்புறம் அந்த சடலங்களை தோண்டி எடுத்துகிட்டு போன சம்பவங்களும் நிறைய நடந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் பண்டிட்டுகளுடைய வெளியேற்றம். காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசும்போதெல்லாம் இந்துத்துவ சக்திகள் பண்டிட்டுகள் வெளியேற்றம் என்பதை மட்டும் எதிர்வாதமாக முன்வைத்து வருகின்றன. உண்மை என்ன அப்படிங்கிறத அறியணும்னா காஷ்மீரில் 2 முறை ஆளுநராக இருந்த ஜக்மோகனை பற்றி பேசித்தான் ஆகணும். 1990 காஷ்மீருடைய 2வது முறையாக ஆளுநர் பொறுப்பேற்றுக் கொண்ட ஜக்மோகன் அந்த அழகிய பள்ளத்தாக்கில் வகுப்புவாத எண்ணங்களை கட்டற்று பரப்பினார். உலகமே காஷ்மீரத்தை பூலோகத்து சொர்க்கம் அப்படின்னு வர்ணிச்ச போது ஜக்மோகன் அதை தேள்களின் பள்ளத்தாக்கு அப்படின்னு குறிப்பிட்டார். அவர் ஆளுநராக இருந்தபோது தான் ஆயுதப்படைகளுடைய துப்பாக்கிகள் தங்கு தடையின்றி இயங்கின. தொடர்ச்சியாக இந்திய மேலாதிக்கம், வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமை, கொலைகள், நிம்மதியற்ற வாழ்க்கை, கண்காணிப்பு எல்லாம் சேர்ந்து காஷ்மீரிகளை ரொம்பவும் சோர்வுற செஞ்சிருச்சு. அவங்கள மத ரீதியாக பிரிக்கும் வேலையை ஜக்மோகன் திட்டமிட்டு செஞ்சார். 90களில் பள்ளத்தாக்கில் தலையெடுத்த சில ஆயுதம் தாங்கிய இயக்கங்கள் பண்டிட்டுகளில் 2 பேரை கொண்டாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் பிஜேபியுடைய துணைத் தலைவர். பிஜேபியுடைய துணைத் தலைவர் எவ்வளோ மோசமானவராக இருப்பார்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தர் யாருன்னா போராளி மக்பல் பட்டுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தவர். ஆக இந்த 2 பண்டிட்டுகளும் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணம் சொந்த பகைதானே தவிர மொத்த காஷ்மீர் முஸ்லீம்களும் இவங்களை கொலை பண்ணணும்னு எந்த விதமான தீர்மானமும் எடுக்கல. ஆனால் சங்கிகள் தான் தீர்மானம் எடுத்து இந்த பண்டிட்டுகளை கொலை பண்ணதாகவும் அவங்களை அங்கிருந்து வெளியேற்றதாகவும் ஒரு அவதூறை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சூழலை சரி பண்ணி அங்க இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்த வேண்டிய கடமை காஷ்மீரத்து அரசுக்கு இருந்துச்சு. அங்க ஆளுநரா இருந்த ஜக்மோகனுக்கும் இருந்துச்சு. ஆனா ஆளுநரா இருந்த ஜக்மோகன் பண்டிட்டுகளை எங்களால பாதுகாக்க முடியாது, அவங்க பள்ளத்தாக்குல இருந்து வெளியேறலான்னு அறிவிச்சதுடைய காரணமா பண்டிட்டுகள் அவசரமா காஷ்மீரத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழலை உருவாயிடுச்சு. வேறு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பண்டிட்டுகள் பள்ளத்தாக்கை விட்டு புலம்பெயர்வதை அரசை விரும்பிச்சு ஊக்குவித்தது. அப்படி வெளியேறவர்களுக்கு தலைநகர் டெல்லியில முக்கிய வணிக பகுதிகளில் கடைகளும் வீடுகளும் ஒதுக்கப்பட்டன. வேலையை பார்க்காம அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது போல அவங்களுக்கும் முழு ஊதியம் வழங்கப்பட்டுச்சு. வேறு எந்த உள்நாட்டு அகதிகளுக்கும் வழங்கப்படுவதை காட்டிலும் மிக அதிகமான சலுகைகள் பண்டிட்டுகளுக்கு வழங்கப்பட்டுச்சு. இன்னைக்கும் வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு. அகதி வாழ்க்கையின் துயரத்தை அளவிட பொருளாதாரம் மட்டுமே அளவுகோல் கிடையாது. உறவுகளையும் மண்ணையும் விட்டு புலம்பெயர்ந்த அகதியின் துயரங்கள் பண்டிட்டுகளுக்கும் உண்டு. அதை யாரும் நம்ம மறுக்க முடியாது. ஆனா அவங்களுடைய நிலைமைக்கு இந்த அரசும் ஒரு வகையில முக்கிய காரணம். ஏன்னா இந்திய அரசு முன்னெடுக்க விரும்பிய மதவாத அரசியலுக்கு பண்டிட்டுகளுடைய இடம்பெயர்வு பெரும் அளவுக்கு உதவுச்சு. இந்த பின்னணியில தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. காஷ்மீரத்தை பற்றி மேலும் அதிக விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.